என்னடி ஸ்கூல் முடிச்சு சீக்கிரம் வந்துட்ட? நான் செல்லாமா பக்க ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே. என்ன விஷயம்? ஐயோ அம்மா கண்டுபிடிச்சிருச்சே. என்னடி என்ன விஷயம் சொல்ல? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு வித்யா இருக்கல்ல, பிறந்த நாளுமா. சரி, பிறந்தானே என்ன பண்ணணும் இப்ப அதுக்கு? அம்மா கிஃப்ட் வாங்க காசு இருந்தா குடுமா. ஓஹோ அப்படியே சங்கதி, என்கிட்ட காசுலாம் இல்ல. அம்மாம்மா ப்ளீஸ்மா, எல்லாருமே gift கொண்டு வருவாங்கம்மா. நான் மட்டும் gift இல்லாம போனா அசிங்கமா இருக்கும்மா. ஒரு 500 rupees இருந்தா கூட. என்னது 500 ரூபாயா? ரொம்ப தாண்டி திமுரு உனக்கு. காசோட அருமை தெரியுதா உனக்கு? 500 ரூபாயில 500 ரூபாய் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் நீ இந்த வயசுல? நீ ரொம்ப தம்மா பண்ற. அப்பாவுக்கு திறமை எவ்வளவு காசு எடுத்து வச்சிருக்கிற, அது கொஞ்சம் கொடுத்தா என்ன? அடிப்பாவி, நான் என்ன பண்றேன் இது பண்றது நோட் பண்றது உனக்கு வேலையா போச்சுல. உனக்கு காசு தான் தர முடியும். போடி இருமா, உன்னை அப்பா கிட்ட மாட்டி விடுறேன். போ சொல்லு, போ உங்க அப்படி சொல்லு போ. அப்பா பைக்கு ஒரு சத்தம் கேக்குது. நீ ஒண்ணு எனக்கு காசு தர வேணாம், நான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். போ கேளு போ. சுந்தரி சுந்தரி, என்னங்க வந்துட்டீங்களா? மாத்து துணி எடுத்துட்டு வாமா. நான் போய் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வாழச்சனா, வா வா வா, இங்க வா. அப்பா எனக்கு ஏதாச்சும் தின்பண்டம் வாங்கிட்டு வந்தியாப்பா? வாங்கிட்டு வந்திருக்கேன் செல்லம். எங்க நீ கண்ணை மூடி பார்க்கலாம். அப்பா அப்பதான் தருவேன், சரியா? சரிப்பா, நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்க தாங்க. எங்க வச்சேன்? இந்தா இருக்கு. பாப்பா கணத்துற. ஐயா அப்பா சாக்லேட். அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்தியாப்பா? என்னடா பாதி அக்காவை கொடுத்துட்டு நீ சாப்பிடு. சரிப்பா, நான் அக்கா கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுக்கிறேன். என்னடா என் சென்ன ஸ்கூல் விட்டு சீக்கிரமா வந்துட்ட? எங்கேயோ விளையாட போடலையா சாமி? இல்லப்பா, உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும்ப்பா. என்ன விஷயம் சொல்லுமா? அப்பா ஸ்கூல் என் ஃப்ரெண்டு வித்யாக்கு பர்த்டேப்பா. அம்மா கிட்ட காசு கேட்டு அம்மா தரவே மாட்டேங்குதுப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீயாச்சும் காசு தான்ப்பா. எவ்வளோடா தாங்க வேணும்? அப்பா அவளுக்கு நான் பொம்மை வாங்கி தரலான்னு ஆசையா இருக்குப்பா. ஒரு 500 rupees தான் தாங்கப்பா. சரிம்மா, அப்பா காசு தரேன். நீ போய் கடையில் போய் பொம்மை வாங்கிக்கோ, சரியா? ஏங்க அவதான் சின்ன பொண்ணு, எதுக்குங்க இவ்வளவு காசு கொடுக்குறீங்க அவளுக்கு? அப்பா தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, நீ சும்மாவே இருக்க மாட்டியாமா? நீ சும்மா இருடி. குழந்தை வேற ஆசைப்படுது, அதை செஞ்சுட்டு போட்டோம், விடு. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு, எனக்கு என்ன? அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டா. நான் காசு தரேன், நீ போய் கடைக்கு போய் வாங்கிக்கடா. யார் கூட போறமா நீ? அப்பா என் ஃப்ரெண்டு ரூபியோட சேர்ந்து போய் வாங்க போறோம்ப்பா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வரணும் வீட்டுக்கு, சரியா? சரிப்பா, நான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன். ரூபி இங்க பாரு, இந்த கடையில எவ்வளவு பொம்மை இருக்குல்ல, பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல எல்லா பொம்மையும். ஆமாப்பா, எல்லா பொம்மையும் ரொம்ப அழகா இருக்குப்பா. இங்கேயே வித்யாவுக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போயிடலாம் நம்ம. பாப்பா உங்களுக்கு என்ன பாப்பா வேணும்? ஆனா என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் கிஃப்ட் பார்க்க வந்திருக்கும்னே. இங்க இருக்க பொம்மை எல்லாம் பாருங்கப்பா. உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். சரிங்க, நான் பார்த்துட்டு சொல்றோம். ரூபி, அந்த மேல லாஸ்ட்ல இருக்க அந்த ரெட் கலர் பொம்மை நல்லா இருக்குல்லப்பா? ஆமாப்பா, ரொம்ப அழகா இருக்குப்பா. அந்த அண்ணன் கிட்ட சொல்லுப்பா, எடுத்து தருவாங்க. ஆனா அந்த மேல இருக்க ரெட் கலர் கரடி பொம்மை எவ்வளோண்ணே? மேல லாஸ்ட்ல இருக்க அந்த கரடி பொம்மை 800 ரூபாய் பாப்பா. அந்த ரோல இருக்க எல்லா பொம்மையும் 800 ரூபாய். கீழே இருக்க ரோல இருக்க பொம்மை எல்லாம் 400 ரூபாய் பாப்பா. அந்த பொம்மை போய் 800 ரூபாய் சொல்றீங்க, கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுங்கண்ணே. பரவாயில்லையே, விலை எல்லாம் கம்மி பண்ணி தர சொல்லு கேக்குறியே. கெட்டிக்கார பாப்பா தான் நீ. அந்த பொம்மை 800 ரூபாய் தான் பாப்பா. ஆனா அதே மாதிரி இன்னொரு பொம்மை சின்ன பொம்மை இருக்கு, அது வேணா எடுத்து காமிக்கிறேன். நீ வேணா பாரு, அது நல்லா இருக்கான்ட்டு. சரிங்க, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க மேல பாத்தீங்கன்னா பெரிய கரடி பொம்மை, அதே மாதிரி இருக்கு சின்ன கரடி பொம்மை. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, சரியா? ரூபி, இந்த பொம்மை சின்னதா கியூட்டா அழகா இருக்குல்ல, ஆனா என்கிட்ட கொடுங்க அண்ணே. ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது விலை எவ்வளவு? இந்த பொம்மையோட விலை 500 ரூபாய் பாப்பா. உனக்காக 400 ரூபாய்க்கு தரேன். இந்த பொம்மை நாங்களே வாங்கிக்கிறோம். இது gift பேக் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, gift பேக் பண்ணி கொடுத்துறேன். ரூபி, எப்படி சூப்பரா gift வாங்கிட்டோம்ல. வித்யா பார்த்தானா அசந்தே போயிடுவாடி. மஞ்சு, நீ ஏன் பிறந்தாலும் gift கொடுப்பல? அடிப்படி லூசு.
இதை விட உனக்கு பெரிய gift வாங்கி தரேன்டி. அதுக்கு முதல்ல நான் உண்டியில நிறைய காசு சேர்த்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு நிறைய gift வாங்கி தரேன். இந்த பாப்பா gift ரெடி ஆயிடுச்சு. ஐ சூப்பரா பேக் பண்ணிருக்கீங்க. தாங்க ரூபி, இந்த gift பிடி. இந்தாங்க நான் காசு. இரு பாப்பா, நான் சில்லறை பார்த்து கொண்டு வரேன். இந்த பாப்பா பேலன்ஸ் 100 ரூபாய் வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே, நாங்க வரோங்கண்ணே. சரிங்க பாப்பா, ஏதாச்சும் gift வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நான் குறைஞ்ச விலையில தரேன், சரியா? சரி வரோம். ரூபி, 100 ரூபாய் மிச்சம்ல. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போலாமா? சரிப்பா, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி கொடுப்பா. சரிவா, வாங்கி சாப்பிட்டு சீக்கிரமா போவோம், இல்லைன்னா அப்பா திட்டுவாங்க. சரி வா போலாம்.